உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 30ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. பராபவ வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். இன்று சதுர்த்தசி திதி, சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தாமதம், ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் நன்மை, கடகம் செலவு, சிம்மம் லாபம், கன்னி வரவு, துலாம் பொறுமை, விருச்சிகம் நிறைவு, தனுசு ஆர்வம், மகரம் தனம், கும்பம் நிம்மதி, மீனம் பாராட்டு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன். பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை காலமும் நல்ல இடம். 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் 8வது வீடு அட்டமஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து குரு தொடங்கி விட்டது. சரி, குரு தான் சரியில்லாமல் போயிட்டார். சனீஸ்வரனை எடுத்து பார்த்தா சனீஸ்வரன் 4வது வீடு அர்த்த அஷ்டம சனி. அஷ்டம சனி என்றால் 8ல் சனி, அர்த்த என்றால் பாதி 8ல் சனி. அப்போ அர்த்தாஷ்டம சனி. 4ல் சனி இருந்தால் 8ல் பாதி 4, அர்த்தாஷ்டம சனி. அப்போ குரு 8, சனி 4. காலம் கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், வம்பு வழக்குக்கு செல்லாதீர்கள், முடிந்த அளவு விட்டு கொடுத்து போங்கள். ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து சிந்தித்து செயலாற்றுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கோ. அஸ்தாஷ்டம சனி, அட்டம குரு 2 கிரக நிலையும் ராகு கேது கூட உங்களுக்கு சாதகமாக இல்லை. புதிதாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். புதிய கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஏதாவது ஒரு செலவு கூடியிடும். அட்டமத்தில் குருவும் 4ல் சனியும் வந்தால் கடன் வாங்க வேண்டிய ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை என்னதான் நீங்கள் சமாளித்து பார்த்தாலும் ஏதோ ஒரு தேவைக்காக ஆக குறைந்தது கிரெடிட் கார்டுக்கு கடனாக இருக்கும். லீசிங் கட்ட முடியாமல் போகலாம். வாகனத்துக்கு கட்ட வேண்டிய லீசிங்கை இந்த மாதம் கட்ட முடியாமல் போகலாம். அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள் சில நேரம் அதிகரித்து காணப்படும். மருத்துவ செலவு சொல்லி கொண்டு வராது. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, 25,000 2.5 லட்சம் ரூபா செலவாயிட்டுது. இந்த மாதிரி வாரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும்.
பதவி உயர்வு தாமதமாகும், சம்பள உயர்வு தாமதமாகும், விரும்பிய இடமாற்றம், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் தாமதமாகும், மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் ஏற்படும், மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடு சம்பந்தமாக அதிருப்தி அடைவார்கள், அவர்கள் ஏதாவது சொல்லி உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும், சக அதிகாரிகள் உங்களோட வேலை செய்தாக்கள நட்பு சில பிரச்சனையாகும், நண்பர்களுக்கிடையே பகை உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், மேலதிகாரிகள் தொல்லை செய்யலாம், பேசக்குள்ள ஒரு தரத்துக்கு 2 தரத்துக்கு 3 தரம் யோசித்த பின்னர் பேச்சுங்கள், வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகலாம், யாரை பற்றி பேசுகிறோம், யாரோட பேசுகிறோம் இதெல்லாம் யோசித்து பேசுங்கள், மேலதிகாரிகளை பற்றி குறை சொல்லுவது, சக ஊழியர்களை பற்றி பேசுவது, அங்கால பேசுனது இங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறது அங்கால பேசுகிறது, இதெல்லாம் கவனம், நீங்கள் இதெல்லாம் நினைச்சு செய்ய மாட்டீங்க, எதேச்சியாக பேசுகிறது பிரச்சனையில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யோசித்து பேசுங்கள், எதிலும் கவனமாக இருங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கட்டும், எழுதுகிற விஷயமாக இருக்கட்டும், பதிவு பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், பிணை நிற்கிறது, பொறுப்பு நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணுறது, துணைக்கு போகிறது, துணைக்கு போகிறது, இதெல்லாம் யோசித்து செய்யுங்க, இதனால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றவர்களை நம்பும் விடயத்தில் கவனமாக இருங்கள், உடனடியாக யாரையும் நம்பிடாதீங்கோ, காலம் சரியில்லை, குரு 8ல் இருக்கிறார், சனி 4ல் இருக்கார் என்றதை ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்கோ, இப்போ காலம் சரியில்லை, யாரையும் நம்பக்கூடாது, மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள், முடிந்த அளவு நீங்களே நின்று உங்களோட விஷயத்தை முடிஞ்சு கொள்ளுங்கோ, முக்கியமான பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், நம்பியவர்களால் கைவிடப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால் மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ, அவமானங்கள் ஏற்படலாம், நீங்கள் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் உங்களுக்கு அவமானம், கெட்ட பெயர், தோல்வி, விரக்தி, உங்களை பற்றிய தவறான விமர்சனங்கள், உங்களை பற்றிய விமர்சனங்கள் சமுதாயத்தில் உலாவுவதற்கு அதிக கெட்டு போயிருக்குது, காலம் கெட்டு போயிருக்கு, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பிரயாணம், ஒருத்தரை பார்க்கணும்னு போவீங்க, அவர் அங்கே இல்லை, அநியாயமாக 2 மணித்தியாலம் வீணாக போயிடும், அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டம், இதுகளெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விரக்தி, சலிப்பு ஏற்படும், சலித்து கொள்வீர்கள், என்னடா வாழ்க்கை இது, என்னத்தை செஞ்சும் என்னத்தை கண்டோம், எவ்வளவு உழைச்சும் போதாமல் இருக்குது, காசு வந்தால் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஏனென்னா அந்த காசுக்காக ஒரு செலவு காத்து கொண்டு இருக்கின்றது, வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும், வாழ்க்கையில் சலிப்பு, எவ்வளவு உழைச்சும் காணுதில்லையே, என்ன வாழ்க்கை இது, ஏண்டா பிறந்தம், இந்த வயிற்றுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்று சலித்து கொள்வீர்கள், அதே மாதிரி ஆரோக்கியம் கவனம், 4ல் சனி 8ல் குரு, ஆரோக்கியம் கவனம், கால் பகுதி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிவயிறு, மூட்டு வலி, முள்ளந்தண்டெலும்பு, நாரி, பிடரி, இடது பக்கத்து உறுப்புகள், மார்பு, இதில் எல்லாம் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அலர்ஜிக், அல்சர், சுகர் கட்டுக்குள்ளே வராது, ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது, ஆரோக்கியத்துக்கு அதிக கவனம் செலுத்துங்கள், தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள், தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், 50 வயசு தாண்டிட்டீங்களா ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணி கொள்ளுங்கள், அட்டமத்து சனிக்குள்ளே தான் சுகர் தொடங்கும், அட்டமத்து குருவில் தான் சுகர் தொடங்கும், ப்ரெஷர் தொடங்கும், தைராய்டு தொடங்கும், நோய்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இது, அதனால் உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், உடல் பயிற்சியில் ஈடுபடுங்கள், உடம்பு இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம், உடல் பயிற்சி செய்யுங்கள், பிராணாயாமம் செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, யோகாசனம் செய்கிறது,
நடைப்பயிற்சி செய்கிறது, சின்ன சின்ன உடல் பயிற்சிகளை செஞ்சு கொள்ளுங்க. பெற்றோர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். சில விஷயத்தில் இழுபறியான நிலைகள் ஏற்படும், காலம் கட்டிருந்தால் அப்படி நடக்கத்தான் செய்யும். நல்ல காரியங்கள் தடைபடும். ஒரு திருமணத்துக்கு உண்டான முயற்சி, ஒரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி, ஒரு நல்ல காரியம் செய்யணுமா இருந்தால் அதெல்லாம் தடைபட்டு கொண்டு இருக்கும். வேற்று மொழி மனிதர்களால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கஷ்டத்திலையும் ஒரு நல்லது என்னென்றா, வேற்று மொழி அல்லது இனம் மதம் சார்ந்த மனிதர்களால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தேவையற்ற பகையை தவிர்த்து கொள்ளுங்கள், பகையை வளர்த்து கொள்ளாதீங்கள். காலம் கெட்டிருக்கிற நேரத்தில் பகையை தேடிக்கொள்ளாதீங்கோ. முடிந்த அளவு அனுசரித்து செல்லுங்கள், முடிந்த அளவு வாக்குவாதத்தை குறைத்து கொள்ளுங்கள், முடிந்தளவு கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். அமைதியாக பொறுமையாக எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள். பாதி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிடும். குழப்பமடைய வேண்டாம். ஒரு முறைக்கு 2 தரம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். நிதானமாக இருந்து ரெஸ்டில் இருந்து 1க்கு 2 தரம் யோசித்து சிந்தித்து 4 பேரோட ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், தேவையற்ற பகைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கோளாறு பதிகம் படியுங்கள். கோளாறு பதிகம்னு இருக்குது, அந்த கோளாறு பதிகத்தை படியுங்கள். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத காலம்தான் நடக்கின்றது. நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.